புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 51 தொடக்கம் 59. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீர் பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். சிந்தனை: எரியும் புதரிலே ஆண்டவர் மோசேக்கு காட்சி கொடுத்து இருக்கின்றவர் நாமே என்று தம்மை வெளிப்படுத்தினார். அந்த ஆண்டவர் மறைந்துள்ள ஆண்டவர் ஆயினும் ஒவ்வொரு கணமும் அவர் மனிதருக்கு அருகில் உள்ள ஆண்டவர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம்மை மறைந்துள்ள ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கின்றார். அந்த ஆண்டவரை அல்லது தந்தையை தமக்கு தெரியும் என்றும், அவரே தம்மை பெருமைப்படுத்துவார் என்றும், அவரே என்றும் இருக்கின்றவர் என்றும் கூறுகின்றார். இயேசுவின் இந்த போதனை அன்றைய மக்களுக்கு ஆச்சரியம் நிறைந்ததாக இருந்தது. சிறப்பாக இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு அவ்வாறு இருந்தது. இருக்கின்றவர் நாமே என்ற ஆண்டவரின் மறைபொருள் நிறைந்த பெயர் அவரது இயல்பை வெளிப்படுத்தினாலும், நாமும் எவ்வாறு நம்மை அவரோடு இணைத்து கொள்ள முடியும் என்பதையும் அது வெளிப்படுத்துகின்றது. இயேசு தமது பெயரை வெளிப்படுத்துகின்ற போது ஆபிரகாமுக்கு முன்பே தாம் இருந்தேன் என்று வெளிப்படுத்தவில்லை. மாறாக இயேசு கூறுகின்றார், இருக்கின்றவர் நாமே என்றே கூறுகின்றார். ஆபிரகாமுக்கு முன்பே இருக்கிறேன் என்றே கூறுகின்றார். அதாவது இயேசு காலத்தை கடந்து இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் எங்கும் இருக்கின்றவரே. இது 2 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஒன்று, கடவுளின் உள்ளியல்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 2, நாம் எவ்வாறு இந்த கடவுளோடு அன்றாடம் எம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றது. கடவுள் இறந்த கால கடவுள் அல்ல, அவர் எதிர்கால கடவுளும் அல்ல. மாறாக அவர் நிகழ்கால கடவுள். அவர் இந்த கணத்தின் கடவுள். எனவே கடவுளோடு எம்மை இணைத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த கணத்தில் வாழ்கின்ற கடவுளோடேயே எம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளை இன்று இங்கு தேடி கண்டு கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாம் கடந்த கால காயங்களோடு அல்லது இனிமையான அனுபவங்களோடு இன்று வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆயினும் கடவுளின் குணமளிக்கும் அருளை கொண்டு
அவரது அளவற்ற இரக்கத்துக்குள் நாம் வந்து சேர வேண்டும். இன்னும் சில வேளைகளில் எதிர்கால கனவுகளின் அங்கலாய்ப்புகளோடு வாழ்பவர்களாயிருப்போம். ஆனால் கடவுள் எதிர்காலத்தில் வாழ்பவர் அல்ல. அவருக்கு எல்லா காலமும் நிகழ்காலமே. எனவே எதிர்காலத்தை பற்றி நாம் அங்கலாய்க்க கூடாது. இன்றே இப்பொழுதே வாழ்பவர்களாய் இருக்க வேண்டும். எம்மிடம் உள்ளது நிகழ்காலமே. இந்த கணமே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற கணமாக இருக்கின்றது. அவரை நாம் சந்திக்க அவர் பக்கம் இந்த கணமே நாம் திரும்ப வேண்டும். இருக்கின்றவர் நாமே என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம். இருக்கின்ற ஆண்டவர் இன்று இப்போது என்னோடு இருக்கின்றாரா? செபம். இருக்கின்றவராகிய ஆண்டவரே, உம்மை இந்த கணமே தேடி கண்டடைந்து கொள்ள அருள்தாரும். ஆமன்.